உங்களை வார்ன் பண்றேன். ஓகே, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா 2 நிமிஷம் பிக் பாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் டோர் திறந்து வைக்க சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போய் வைஃபை கூப்பிடுங்க. சொல்லுங்க சேது வருமா சொல்லுவீங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு ஓகே சரியா சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க. பின்னாடி முதல்ல கொடுத்தா நான் எங்க முன்னாடி நின்னு பேசுறேன். என்கிட்ட நீங்க பேசணும். ஹலோ கோகண்டஸ் நீங்க பேசாதீங்க. எனக்கு வந்த பிரச்சனை சாயந்தரம் அப்படி கிட்ட பிரச்சனை 2 பேரும் சேர்ந்து மோதுவோம்டா. அப்படி வரல வர டைம்னா நான் மோதுவேன். நான் தப்பா தான் சாரி கேட்பேன். அதுக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன். நான் முன்னாடி எனக்கு இதுதான் புரியல. நான் முன்னாடி பேசுறேன். இவங்க ஒரு கப்பலா வந்திருக்காங்க. உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்கு. அது ஏன் பேசுறது அன்ஃபேரா இருக்கு. நான் சொல்றேன் அவர் சொல்றதை நான் தடுக்கல. நான் சொல்றதை யாரும் தடுக்க கூடாது. அவ்வளவுதான். சரி நீங்க வந்து கப்பலா ஆடுற மாதிரி தெரிஞ்சது விஷயம். எல்லா கேமுமே தலையிடுறேன். ஆனா இது வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து கப்பலா கேம் ஆடுறோம்னா ஒரு கண்டஸ்டன்ட். நான் 2 வெவ்வேறு கண்டஸ்டன்ட். இல்ல நீ இதுதான் பண்ணுவ நான் அப்படிதானே பண்ணேன். முடிஞ்ச பாத்துக்கிறேன். இந்த தைரியமா சொல்லு. கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எனக்கு புரியல. வாய் சரியில்லையா? அது கரெக்ட் தான். உங்களுக்கு அந்த புத்தி இருந்தா கரெக்ட். வாய் சரியில்லைன்றது ஒத்துக்கிட்டா கரெக்ட். வாய் சரியில்லை. வாய் மட்டும் இல்ல இங்க கூட சரியில்லை. பொம்பளையா இருக்கணும். என்ன தேவையில்லாம டிச் பண்ணீங்கன்னா நான் காலி பண்ணி கொடுப்பேன். காலி பண்ணுங்க அவ்வளவுதான். ஐயோ காலி பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. பண்ணுவேன். சோர் சட்டை வைப்பேன். சரி சோர் சட்டை வைப்பேன். சோர் சட்டை செய்வேன். சோர் சட்டை பண்ணுவேன். என் மேல தேவையில்லாம் வண்டி வச்சு இடிச்சீங்கன்னா வண்டியே நான் வண்டியே கண்டமாக்கிடுவேன். அது யாரானாலும் சரி தைரியமா மோதுங்க. இடிச்சு டேஷ் ஆகிடுவேன். சத்தியமா எவனா